الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله إني منزلها عليكم فمن يكفر بعد منكم فإني أعذبه عذابا لا أعذبه أحدا من العالمين صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 6வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. இன்று தொழுகையில் சூரத்துல் மாயிதா அதனுடைய கடைசி பகுதியும் சூரத்துல் அன்ஆம் முழுமையாக ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான். நாம் ஓதிய குர்ஆனையும் தொழுத தொழுகையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக. நாம் நோற்ற நோன்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான நன்மைகளை துனியாவிலும் ஆகிரத்திலும் நிரப்பமாக தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா அவர்கள் தன் சமூகத்திடத்திலே எப்படி அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பை கொடுத்தார்கள், அந்த சமூகம் எப்படி நடந்து கொண்டது என்பதை பற்றி அல்லாஹ் சுருக்கமாக நமக்கு சொன்னான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வது அது ஒரு ஈமான் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாகும். அவர்களின் பிறப்பு, அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய மரணம், அவர்கள் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டது, மீண்டும் உலகத்திற்கு வருவது, வாழ்ந்து மரணிப்பது போன்ற செய்திகளெல்லாம் அவர்கள் வாழ்ந்ததை குர்ஆன் சொல்கிறது. மீண்டும் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். எனவே அது சம்பந்தமாக நமக்கு தெரிவது நம்மளுடைய ஈமான் பலப்படுவதற்கும் தவறான கருத்துகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் நாம் சரியான வழியில் செல்வதற்கும் அது ஒரு காரணமாக அமையும். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 570 வருடத்திற்கு முன்பு அவர்கள் பிறக்கின்றார்கள். பைத்துல் முகத்தஸில் பெத்லஹம் பைத்துல் லஹம் அப்படிங்கிற இடத்துல தான் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்றார்கள். அவர்கள் பிறந்து சிறுபிராயத்திலேயே அல்லாஹுவின் பக்கம் மக்களை அழைக்கும் பணியை மேற்கொண்டார்கள். இன்ஜீலின் பக்கம் அவர்கள் அழைத்தார்கள். மக்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை அவர்கள் களைந்தார்கள். இப்படியாக ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுபிராயத்தில் இருக்கும் பொழுதே அல்லாஹுவை மக்களின் பணியின் பக்கம் அவர்கள் அழைத்து வந்தார்கள். அல்லாஹு தஆலா அந்த மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சில அற்புதங்களை வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை கொடுத்திருந்தான் ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. இன்று கூட ஓதிய குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹு தஆலா அதை தொடர்ச்சியாக சொல்லி வந்தான். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதங்கள். அப்போ அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க, நான் நபி அப்படிங்கிறத நீங்க ஏற்றுக்கொள்ளணும், அதற்கு நான் என்னதான் செய்யணும் நீங்க சொல்லுங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க. அப்போ அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்க ஒரு பறவையை செய்து அதை உயிராக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பறவை? வௌவால். வௌவால் இருக்குல்ல, வௌவால், அதை நீங்க ஒரு படைக்கணும், அதை படைச்சு நீங்க அதில் என்ன செய்யணும், உயிர் பெற செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. பொதுவாகவே பறவைகளில் வௌவாலுங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. வௌவாலுங்க அது பறவை தான், மனிதர்களை போல அது சிரிக்கும். நம்ம எப்படி சிரிக்கிறோமோ அது மாதிரி பறவை இனத்தில் சிரிக்கக்கூடிய ஒரே இனம் அந்த வௌவால் மட்டும்தான். அதே மாதிரி வௌவாலுங்கிறது பறவை தான். பறவைகள்லாம் என்ன செய்யும், முட்டை போட்டு குஞ்சு பொரிக்கும். ஆனால் இது குட்டி போடும். வௌவால் என்ன செய்யும், குட்டி போடும். அதே மாதிரி வௌவால் இருக்கிற பெண்களுக்கு மாதவிடாய் தீட்டு வருவதை போன்று அதற்கும் தீட்டு வரும். அதே போன்று வௌவாலுங்கிறது பறவை தான், ஆனால் அதுக்கு ரெக்கைகள் கிடையாது. இப்படி பறவையில வித்தியாசமானது. அப்ப சொன்னாங்க, நீங்க அதை படைங்க, படைச்சு காட்டுங்கன்னு. கஹைய தித்தை
ஃபஅன்ஃபுகு ஃபீஹி ஃபயகூனு தய்ரம் பிஇذنில்லாஹ். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க கேட்ட மாதிரி அதை செய்தாங்க. செஞ்சு அது அப்படியே பறந்துச்சு. எப்படி பறந்துச்சுன்னா, சும்மா இந்த விளையாட்டு பிள்ளைங்களுக்கு இந்த ஃப்ளைட்டு எல்லாம் பறக்குமா அந்த மாதிரி இல்லை. மனிதனுடைய கண்ணுக்கு எட்டிய தூரம் அவர்கள் நம்பும் வரை அது பறந்தது, பறந்து காட்டியது. பார்த்தாங்க, இது ஒரு அற்புதத்தை காட்டினாங்க. சரின்னு கேட்டாங்க. இரண்டாவது, ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இயற்கையாகவே அவருடைய குணம் என்னன்னு சொன்னா, கஷ்டப்படக்கூடியவர்களை இவர்களே போய் சந்திப்பாங்க. யாரு சிரமத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத இவங்களே நேரடியாக தேடி போய் அவங்கள்ட்ட உங்களுக்கு என்ன சிரமம், உங்களுக்கு என்ன கஷ்டம் எல்லாம் விசாரிப்பாங்க. விசாரிச்சு சொல்லுவாங்க, அந்த கஷ்டத்தை நான் சரி பண்ணிடுறேன், நான் சொல்றதை நீங்க நம்புவீங்களா, என்ன நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அவங்க நான் நம்புறேன்னு சொன்ன பிறகு அந்த கஷ்டத்திற்கான தீர்வு என்னவோ வழி என்னவோ அதை அழகான முறையில செய்து கொடுத்து அந்த கஷ்டத்திலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வருவார்கள். இப்படி கொஞ்ச நாள் அந்த மக்களை சந்தித்து அந்த சிரமங்களை எல்லாம் தூரமாக்கினாங்க. அதற்கு பிறகு அவங்க முழுமையான நம்பிக்கைக்கு வரல. சொன்னாங்க, இதுக்கு மேல நான் என்னதான் செய்யணும், கடல்ல நீங்க தண்ணியில நடக்கணும்னு சொன்னாங்க. கடல்ல நடக்கணும்னு சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து காட்டினாங்க. இல்ல இல்ல நீங்க நடக்கக்கூடாது, நாங்களும் உங்க கூட நடக்கணும்னு சொன்னாங்க. எங்களையும் சேர்த்து கூட்டு போங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தாங்க, பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு என் கூட நீங்க வாங்க, என்ன மாதிரி நீங்க நடக்கலான்னு சொன்னாங்க. கடல்ல நடக்க ஆரம்பிச்சா இவங்க யாருமே போகல, ஓரமா நின்றுக்கிட்டாங்க. கொஞ்ச தூரம் போயிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி பார்க்கறாங்க, யாரும் வரல. என்னப்பா என் கூட நீங்க வரேன்னு சொன்னீங்களா? இல்ல, அலை அடிக்குது, எங்களுக்கு பயமா இருக்குது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அலைக்கு நீங்க பயப்படுறீங்க, அதை படைச்ச அல்லாஹ்வுக்கு நீங்க பயப்படலையா அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தை இப்படியே அவர்கள் அற்புதங்களை விளையாட்டாகவே அதை செய்யுங்க இதை செய்யுங்க இப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில என்னை நம்புவதற்கு உங்களுக்கு நீங்க என்னதான் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. கடைசி கட்டமா இறந்தவர்களை நீங்க உயிர்விக்கணும்னாங்க. உடனே ஒரு கபருக்கு பக்கத்துல போய் ஒரு கபூரில் இருந்து கும்பி இذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு நீ எழுந்துருன்னாங்க. அந்த கபூரில் இருந்து ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலேயே வாழ்ந்து மரணிச்சார்ல, அவர் ஒருத்தர் எழுந்தார். அதை பார்த்தாங்க. அவர் எழுந்து வந்ததெல்லாம் பார்த்து அவர் கொஞ்ச காலம் வாழ்ந்தார். இப்போ வாழ்ந்தவர் தானே நீங்க உயிர் பிச்சு எழுப்பியிருக்கீங்க, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி போனாங்கல்ல அவங்கள கொண்டு வரணும், இதுதான் லேசா கொண்டு வந்துடலாம அப்படின்ட்டாங்க. சரிப்பா நீங்க சொல்லுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அவருடைய மகன் இறந்து போனார்ல, அவரை கொண்டாங்க, அவரை எழுப்புங்க. அதையும் எழுப்பி காட்டினாங்க, அதையும் பார்த்தாங்க. அதற்கு பிறகு ஒரு கபரில் ஒரு வயதான ஒரு மூதாட்டி பெண்மணி அழுது கொண்டு இருந்தாங்க. அந்த பெண்மணிகிட்ட போய் கேட்டாங்க, நீ ஏமா அழுகிற? இல்லை, எனக்கு ஒரே மகதான், அது இறந்து போயிடுச்சு, இப்போ அது இல்லாமல் எனக்கு ரொம்ப சிரமமா கஷ்டமா இருக்குது, அதை நினைச்சு நான் அழுகிறேன்னு சொன்னாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுதானே உனக்கு பிரச்சனை, சரி நான் அந்த உன்னுடைய மகளை ஹயாத்தாக்கி கொண்டு வந்துடுறேன், என்னுடைய தூதுவத்தை நீ நம்புவியா, நான் சொல்றதை நீ ஏற்றுக்கொள்வாயா அப்படின்னு கேட்டாங்க. தாராளமா நான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கும்பி இذنில்லாஹ் அந்த பெண்மணியை அந்த கபரில் நின்று சொன்னாங்க, வெளியில வரல. ரெண்டாவது சொன்னாங்க கும்பி இذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு வெளியே வா, வரல. மூணாவது தடவை சொன்னாங்க கும்பி இذنில்லாஹ், வெளியே வா. மூணாவது சொன்ன பிறகு அந்த கபரு ஓப்பன் ஆகி அந்த பெண்மணி வெளியே வந்தாங்க. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நான் தான் ஒரு தடவை கும்பி இذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு வெளியே வான்னு சொன்ன பிறகு ஏன் நீ வரல? 3 தடவை நான் சொல்வதற்கான காரணம் என்ன அப்படிங்கும் பொழுது, இல்ல நீங்க கும்பி இذنில்லாஹ் முதல்ல சொன்ன உடனே மலக்குமார்கள் என்ன உட்கார வச்சாங்க. இரண்டாவது கும்பி இذنில்லாஹ்னு சொன்ன உடனே கபரு ஓப்பன் ஆச்சு. மூணாவது கும்பி இذنில்லாஹ் சொல்லும் பொழுதுதான் எனக்கு ரூஹ் உடல்ல வந்துச்சு, அதன் காரணமாக தான் தாமதம் சொல்லி அந்த பெண்மணி சொன்னாங்களாம். சொன்ன பிறகு அந்த பெண்மணி என்ன செய்யிருக்காங்கன்னா, பக்கத்தில் அழுதுகிட்டு இருந்தாங்களே தன்னுடைய தாய், அவங்கள கட்டி பிடிச்சி அழுதுட்டு, எம்மா நீ என்னம்மா வேலை பார்த்த, எவ்வளோ பெரிய வேலை செய்துட்ட நீ, இப்போதான் எனக்கு இந்த மரணத்தினுடைய வேதனை அந்த கஷ்டமெல்லாம் என் உடலை விட்டு போய் நான் சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், மீண்டும் என்னை ஹயாத்தாக்கி கொண்டு வந்துட்டிய, மீண்டும் நான் அந்த கஷ்டத்தில் நான் அடையணும், தயவு செய்து நான் இந்த உலகத்தில் நான் வாழ ஆசைப்படலை, என்னை மீண்டும் நீ அவர்கிட்ட சொல்லி உள்ள கொண்டு போயிரு அப்படின்ன உடனே அந்த அம்மா ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட மீண்டும் இந்த என்னுடைய மகளை நீங்க மரணிக்க செய்யுங்கன்னு சொன்ன உடனே அவங்க அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு ரூஹை எடுத்துக்கொள்வாயாங்கன்னு உடனே ரூஹ் போயிடுச்சு. இப்படி எல்லாத்தையுமே பார்த்தாங்க.
யாருமே முழுமையான நம்பிக்கைக்கு வரல. ஆனா இது போன்ற அற்புதங்களை பார்த்து சொற்ப சிலர், ஒரு 12 பேர் ஹவாரியின்கள், அல்லாஹ் சொல்றான்ல, காலல் ஹவாரியூன நஹனு அன்சாருல்லாஹ், எனக்கு உதவி செய்பவர்கள் யார் அப்படிங்கும் பொழுது அவங்க தான் சொன்னாங்க, நஹனு அன்சாருல்லாஹ், நாங்க உங்களுக்கு உதவியாக இருப்போம். ஒரு 12 பேர் அவங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வதை, அவர்கள் என்ன சொன்னாலும் அதை கேட்டு அதை நம்பி வாழ முற்பட்டாங்க. யூதர்கள் பார்த்தாங்க. ஏன்னா யூதர்களுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தந்தை இல்லாமல் பிறந்தார்கள். அதனால கிறிஸ்தவர்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெய்வத்தின் மகன் அப்படின்னு சொன்னாங்க, உச்சகட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. யூதர்கள் என்ன சொன்னாங்க, ஆண் துணை இல்லாமல் பிறந்தது தவறி, வழி தவறி பிறந்தது அப்படின்னு சொல்லி அதை தவறான முறையில் பேச ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் சேர்றாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே யூதர்களுக்கு பொதுவாகவே அந்த கெடுக்கிற புத்தி அதிகம் இல்லை, எப்படி செய்யலான்னு பார்த்தானுங்க. இந்த 12 பேர்கிட்ட வந்தாங்க, என்னப்பா புதுசா அவர் சொல்றதை கேட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கிறீங்க, சரி அவர் சொல்றதை கேளுங்க, இருந்தாலும் இன்னொன்று நாங்கள் ஒன்று சொல்றோம், அதை நீங்க அவர்கிட்ட கேளுங்க. வானத்திலிருந்து நமக்கு உணவு இறங்கணும், வானத்திலிருந்து உணவு தட்டு இறங்கணும், நம்ம சாப்பிடணும், அது அவரால் வர வைக்க முடியுமான்னு கேளுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இன்றைக்கு கூட தொழுகையில நம்ம அதை ஓதணும். இன்னி ஹல்யஸ்ததீஉ ரப்புக அன் யுனஸ்ஸில அலைனா மாஇதத்தம் மினஸ் ஸமா. அந்த 12 பேர்களும் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட கேட்டாங்க, வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்க முடியுமா, இறக்கி தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் நடுங்கிட்டாங்க. என்ன சோதிச்சிங்க? சரிப்பா, படைச்ச ரப்பையா சோதிக்கிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்காதீங்க, நம்ம பெரிய தண்டனைக்கு ஆளாயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள் கேட்கறத நீங்கள் வானத்திலிருந்து இறக்கி கொடுத்தா காலு நுரீது அண்ண உக்குல மீன்கா, நாங்கள் அதை சாப்பிடுவோம், எங்களுடைய உள்ளமும் அமைதி பெறும், நீங்கள் கொண்டு வந்த மார்க்கம் சரியானது தான், நீங்கள் சரியான இடத்துல இருந்தால் வந்திருக்கீங்கிற மாதிரி நாங்கள் உறுதியாக இருப்போம். ரெண்டாவது, நாங்கள் சாட்சியாளராகவும் இருப்போம், அதுக்கு தான் நாங்கள் கேட்குறோமோ ஒழிய அல்லாஹ்வை சோதிக்கிறதுக்கு நாங்கள் ஒன்றும் கேட்கலன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வேற வழி இல்லாமல் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இவ்வளவு அற்புதத்தை காட்டின பிறகும் அவங்க நேராக உங்ககிட்டே வந்துட்டாங்க, நீ வானத்திலிருந்து உணவு தட்டை இறக்கணும்னு சொல்றாங்க அல்லாஹ் அப்படின்னு அழுது மன்றாடி கேட்கும் பொழுது அல்லாஹ் சொன்னா, மூசாவே ஈசாவே நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க கேட்கிற மாதிரி வானத்திலிருந்து நான் உணவை இறக்கி தர்றேன், அதற்கு பிறகு அவர்கள் உங்களை நம்புவாங்களான்னு கேளுங்க, ஆனா நம்பிக்கைக்கு மாற்றமாக நடந்தால் நான் கடுமையான வேதனை கொடுப்பேன், அந்த வேதனை உலகத்தில் வேறு யாரும் அடைந்திருக்க மாட்டார்கள், அது போன்ற நான் வேதனை செய்வேன்னு சொல்லி அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எப்பா அல்லாஹ் இப்படி சொல்றான், நீங்க அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டீங்களா, உணவு வந்துட்டா என்ன முழுமையா நம்புவீங்கல்ல அப்படின்லாம் கேட்டாங்க. முழுமையாக நான் நம்புவோம்னு சொன்னாங்க. வானத்திலிருந்து உணவு தட்டு இறங்கியது 40 நாட்கள், ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 நாள் தொடர்ச்சியா இறங்குச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு, இது சூனியக்காரர்கள் செய்யற மாதிரி என்ன இது இருக்கு, ஒன்று அப்படி ஒன்றும் அற்புதமா தெரியலையே அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹு தஆலா அதுக்கு பிறகு அவர்களை குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினான் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எப்படி யூதர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்களோ அதுபோன்று யூதர்கள் நசாராக்கள் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயமும் யாரெல்லாம் அந்த 40 நாள் திண்டு நன்றி கெட்டவர்களாக நம்பிக்கை துரோகம் செய்து அவர்களை நம்ப மறுத்தார்களோ அவர்கள் குரங்குகளாக பன்றிகளாக மாற்றப்பட்டார்கள். இதை பார்த்த எஞ்சி இருந்தவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இரும நம்மோடு இருக்கிறது ஆபத்து, நம்மோடு இருக்கிறது ஆபத்து, அவரை மற்ற நபிமார்களை கொலை செய்த மாதிரி இவரையும் கொலை செய்துட்டா தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இப்போ நம்மளையே கொஞ்சம் பேர் பன்றியாகவும் குரங்காகவும் போயிட்டாங்க, இப்படியே இருந்துகிட்டு இருந்தானா வேற என்னென்ன மாற்றுவாருங்கிறது நமக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஈசாவை கொலை செய்வதற்கு முயற்சி செய்தார்கள். பல்வேறு விதமான முயற்சிகள். ஆனால் அல்லாஹ் தஆலா ஈசாவை பாதுகாப்பதற்கு ஜிப்ரீலை கூடவே வச்சிருந்தான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம கூடவே வச்சிருந்தான். என்ன நடந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ யூதர்கள் பல சூழ்ச்சிகள் செய்து அவர்களை கொலை செய்ய முடியல. அப்ப என்ன செய்தாங்க, அப்ப ரோமர்களுடைய ஆட்சி தான் அங்க நடக்குது பைத்துல் முகத்தஸ்ல. அந்த ரோமருடைய மன்னருக்கு ஒரு தபால் எழுதி அனுப்புனாங்க. என்ன அனுப்புனாங்கன்னு சொன்னா, இங்க ஈசான்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு,
அவர் என் ராஜ்யத்தின் பக்கம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி மக்களை அழைக்கின்றார். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அப்படித்தான் அழைப்பாங்க, என் ராஜ்யத்தில் வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜ்யம் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு யூதர்கள் வார்த்தையில ரொம்ப விளையாடுவாங்க. இயற்கையாகவே அவங்கள்ட்ட உள்ள குணம் அது. அஸ்ஸாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸாமு அலைக்கும்னா நீ நாசமா போன அர்த்தம். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அஸ்ஸாமு அலைக்கும் பாருங்க, நீ நாசமா போ. ஆனா சொல்றதை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வார்த்தையில் விளையாடக்கூடியவர்கள் யூதர்கள். அப்ப இந்த தபால அந்த ரோமருடைய மன்னருக்கு எழுதுறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய ஆட்சி நடந்திருக்கும் பொழுது புதுசா ஒரு ஆட்சி செய்யறதுக்கு மக்களை வந்து திசை திருப்புறாரு அப்படிங்கிற செய்திய அந்த ரோமருடைய மன்னர்களுக்கு இவன் தபால் எழுதுனாங்க இந்த யூதர்கள். அதை எடுத்துக்கிட்டு அந்த ரோமர்கள் என்ன செய்தாங்கன்னு சொன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டு அங்க கூட்டத்தை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த செய்திய ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்களை கொலை செய்யறதுக்கு திட்டமிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அல்லாஹ் உங்களை வானத்தின் பக்கம் உயர்த்த போறான், உங்ககிட்ட அவங்க நெருங்க முடியாது அப்படிங்கிற செய்திய தெளிவா சொல்றாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை நம்பிய 12 பேர் இருக்காங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு இந்த செய்தியை சொல்றாங்க, என்னை வந்து கொலை செய்வதற்கான சூழ்ச்சிகள் செய்து இன்னைக்கு வெற்றி அடைய போறாங்க, கொலை செய்யறதுக்கான கூட்டம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு, என்ன கொலை செய்ய போறாங்க. ஆனா என்ன வந்து கொலை செய்ய முடியாது, அல்லாஹ் என்ன வானத்தின் பக்கம் உயர்த்திடுவான். உங்கள நான் ஒரு ஆலோசனை கேட்கிறேன், என்ன கொலை செய்ய வரும் பொழுது என்ன மாதிரி உருவத்துல மாறி அந்த தண்டனைக்கு ஆளாக்கப்படுவதற்கு யாராவது நீ ஆசைப்படுறீங்களா, உங்களுக்கு சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த 12 பேர்த்துல ஒருத்தர் எழுந்து, நான் அந்த மாதிரி இருந்துக்கிறேன், அந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறேன், எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் அந்த ரோமருடைய கூட்டம் ஈசா அலைஹிஸ்ஸலாம நெருங்குது. ஆனா ஈசா யாருன்னு தெரியல, இருக்கிற கூட்டத்தில் ஈசா தனியா தெரியல. எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த யூதர்கள் சூழ்ச்சி செய்து என்ன செய்தாங்கன்னா, இருக்கிற 12 பேரிலேயே ஒருத்தனை பிடிச்சாங்க. பிடிச்சி சொன்னாங்க, உங்களுக்கு 30 தங்க காசு தர்றேன். இப்போ அந்த வேலை தான் செய்யறானுங்க. அவனுங்க எங்கெல்லாம் வந்து அவனுங்க வந்து தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கொண்டு போகணும், அநியாயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அங்க உள்ளவர்களையே பிடிப்பாங்க. அதே மாதிரி அந்த 12 பேர்கள்ல ஒரு ஆளை பிடிச்சி, உங்களுக்கு நான் 30 தங்க காசு, ஈசா யாருன்னு எனக்கு காட்டி கொடுத்துரு. அந்த 12 பேர்ல ஒருத்தன் துரோகி ஆயிட்டான். அப்ப அவன் சொன்னான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசை எங்களுக்கு கொடுத்துரு, நான் உள்ள போய் ஒருத்தருடைய கையை பிடிச்சி முத்தம் கொடுப்பேன், அவர் தான் ஈசா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனான். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சூழ்ச்சியாளன். இந்த உள்ள போனான்ல, அவனுடைய உருவத்தை ஈசா மாதிரி மாத்திட்டான். ஈசாவுடைய முகத்தை இந்த மனிதனுக்கு கொடுத்துட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வானத்தின் பக்கம் உயர்த்திட்டான். உள்ள போயிட்டு வெளியே பார்த்தா ஈசாவுடைய தோற்றத்துல இவன் தான் இருந்தான். எல்லாரும் சேர்ந்து அடிச்சு உன்னை கொண்டுட்டாங்க, இவன் தான் ஈசா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான், நான் ஈசாவை உயர்த்தி விட்டேன். ஈசாவுக்கு துரோகம் செய்தவர் அந்த தோற்றத்தில் ஆக்கப்பட்டு அவரை தான் அவர்கள் கொலை செய்தார்கள். இதுதான் ஈசான்னு சொல்லி என்ன செய்தாங்க, சிலுவையில் அரைஞ்சு போட்டாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஹயாத்துல என்ன சொன்னாங்க, என்னை கொல்ல முடியாது, நான் வானத்தின் பக்கம் உயர்த்தப்படுவேன்னு சொன்னாங்கல்ல, அதை நம்பணும் இல்ல. இவனுக்கு அதை நம்பல. நடந்த ஒரு நிகழ்வை தான் நம்பினாங்களே ஒழிய அதை நம்பல. இப்ப கொஞ்ச நாளைக்கு பிறகு என்ன பார்த்தாங்க, இப்படி சொன்னாரேன்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, 3 நாளைக்கு பிறகு ஈசா உயிர் பெற்று மீண்டும் வந்தார் அப்படின்னு என்ன செய்தாங்க, ஒரு கட்டுக்கதையை கட்டி ஈசா பிறந்தது அப்படிங்கிறதெல்லாம் இப்ப கொண்டாடுறாங்க. அல்லாஹு தஆலா சொல்றான், இது எல்லாம் கற்பனை, ஈசா அப்படி கொல்லப்படவில்லை, அவர் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டார். ஒமா கத்தலூஹு ஒமா சலபூஹு, அவர்கள் கொல்லவும் இல்லை, சிலுவையில் அறையப்படவும் இல்லை. பர் ரஃபாஹுல்லாஹு இலை, அல்லாஹ் தன் பக்கம் அவர்களை உயர்த்தி கொண்டான், அவர் வானத்தில் இருக்கிறாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜுக்கு போகும் பொழுது கூட ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு வந்தார்கள். இது குர்ஆன் அவங்க வாழ்ந்த காலத்தில் உண்டானதை சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசி காலத்தில் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் உலகத்திற்கு வருவாங்க. அது எந்த காலம்? அவங்க வர்றாம உலகம் அழியாது. உலகத்தினுடைய அடையாளங்களில ஈசா மீண்டும் வருவார், நம் கொள்கை. அவர்களும் வருவாருன்னு சொல்றாங்க, ஆனா எப்படி வருவாங்கிறது அவங்களுக்கு தெரியாது.
நம்ம மார்க்கம் தான் சொல்லுது. ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடைசி நேரத்தில் தஜ்ஜால் வருவான். தஜ்ஜாலுடைய ஃபித்னா குழப்பம் இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமாக ஒரு நாள் சொல்லப்படும். அந்த குழப்பங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவனுடைய அட்டூழியத்தை, அவனுடைய ஃபித்னாவை ஒடுக்குவதற்கு இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு பைத்துல் முகத்தஸினுடைய இமாமாக வருவாங்க. அவனுடைய குழப்பம் தலைவிரித்தாடி ஆடும். நல்ல மனிதர்களெல்லாம் அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு, அதிகமான மனிதர்கள் அவன் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு ஈமானை விடக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடும். அந்த மாதிரி அவனுடைய பிரச்சாரம், அவனை எதிர்த்து போராடுவாங்க இமாம் மஹ்தி. கடைசி கட்டத்தில் தான் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானத்தில் இருந்து 2 மலக்குமார்களுடைய துணையோடு அவர்கள் பூமியை நோக்கி வருவார்கள். அன்றை சுபுஹுடைய நேரம் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள். எல்லோரும் சுபுஹ் தொழுவதற்கு தயாராக இருப்பாங்க. அந்த நேரத்தில் பைத்துல் முகத்தஸில் இமாம் மஹ்தி அவர்கள் இமாமாக இருப்பாங்க. ஈசாவை நீங்க தொழு வைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள், நான் நபி தான், ஆனா உம்மத்தா தான் நான் வந்திருக்கேன், நீங்க தொழு வைங்க, உங்க பின்னாடி நான் தொழுகிறேன்னு சொல்லுவாங்க. தொழுது முடித்த பிறகு தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். அதற்கு பிறகு மதீனா நகரத்திற்கு வந்து ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எஹராம் கட்டி ஹஜ்ஜி செய்வார்கள். ஹஜ்ஜி செய்த பிறகுதான் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்வார்கள். அவர்கள் இதுவரை திருமணம் செய்யல. அவர்கள் திருமணம் செய்து குழந்தைகளையும் பெற்றெடுத்து 40 ஆண்டுகள் வாழ்வார்கள். வாழ்ந்த பிறகு அவர்கள் மரணிப்பார்கள். அவர்கள் வாழக்கூடிய அந்த காலம் செழிப்பான காலமாக இருக்கும். ஒரு பேரித்தம்பளம் ஒருவருடைய உணவுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த அளவிற்கு பெரிய பழங்கள் செழித்தோங்கும் என்று ஹதீஸில் வருது. அவ்வளவு சிறப்பான காலம் ஹஸ்ரத் ஈசாவுடைய காலம். அதற்கு பிறகு ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிப்பார்கள். அதாவது ஹஜ்ஜி செய்து முடிச்சு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்பராவுக்கு வந்து அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். பெருமானார் அவர்களும் வலைக்கும் சலாம் அப்படின்னு சலாம் சொல்வாங்க. அந்த நேரத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அந்த சப்தத்தை கேட்பார்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகுதான் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிப்பார்கள். அவர்கள் அடங்குவதற்கென்று இன்னும் ஒரு இடம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல தான் ஹஸ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடங்குவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளை மறுமையில் நானும் ஈசாவும் ஒரே கபரிலிருந்து எழுப்பப்படுவோம் என்றார்கள். இந்த அளவிற்கு நமது மார்க்கம், நமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப தெளிவாக நம் சமூகம் வழிகட்டு போய்விடக்கூடாது, தவறான கருத்துகளின் பக்கம் அவர்கள் உட்கொண்டு வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக இவ்வளவு தெளிவாக எல்லா விஷயங்களையும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட உன்னதமான மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். மிகப்பெரிய நன்றி செலுத்துவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். சந்தேகமான விஷயம் அல்ல. தெல்ல தெளிவாக எல்லா விஷயங்களையும் இந்த சமூகம் நேரான வழியில் செல்வதற்குண்டான வழிகளை எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். வல்ல ரஹ்மான் இப்பேற்பட்ட விஷயங்களை தெளிவாக நாம் தெரிந்து நேரான வழியில் வாழ்வதற்குண்டான நல்ல நசீபை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வழி தவறியவர்கள், அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய பாதையிலிருந்து அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. அல்லாஹ்வினுடைய அருளை பெற்ற நல்லடியார்களோடு அல்லாஹ் நம்மை சேர்த்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக. ரப்பனா தகப்பல் மின்னா மா கான சாலிஹன் வ அஸ்லிஹ் லனா மா கான ஃபாசிதா. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். வ ஸல்லி யா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி.